சோ கண்ணம்மாவோட குழந்தைக்கும் இதே கோவில்ல தான் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்குதா? சரிடா, வா வா வா, வந்துட்டே இரு. இவனுக்கு இது தெரியுமா? தெரிஞ்சிருந்தா இவன் ஏன் இங்க வந்திருக்க போறான்? திரும்பி மட்டும் பாரதி இந்த பேனரை பார்த்தா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும். ஒருவேளை துர்கா இங்க இருந்தானா அதை விட பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஓகே ஓகே, இப்போதைக்கு பாரதியை எப்படியாவது டைவர்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போறதா பெட்டர். பாரதி, ஹாய். ஹாய் வெண்பா. என்ன இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா இருக்க? வலையெல்லாம் கூட போடல. ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, அதான் வர அவசரத்துல அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஏன் சிம்பிளா இருந்தாலும் நல்லா இல்லையா? சிம்பிளா இருந்தாலும் கல்யாண பொண்ணு மாதிரி தான் இருக்கேன். அப்படியா பாரதி? அப்போ மாப்பிள்ளை யாருன்னு கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. நீ என்ன பண்ற? உள்ள போ, நிறைய கூட்டம் இருக்கும். உனக்கு ஏத்த மாப்பிள்ளை நீ செலக்ட் பண்ணிட்டே இரு. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் வழி தெரியாம நின்னுகிட்டு இருக்கானுங்க. நான் போய் கோஆர்டினேட் பண்ணி அவங்களை கூட்டு வந்துறேன். ஓகேவா? சரி, நீ உள்ள போ. ஒரே கோவில்ல எப்படி 2 பேரும் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்கலாம்? சௌந்தர்யா ஆண்டி அப்படி ஒன்றும் சாதாரண ஆளு கிடையாது. எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ற ஆளு. அப்போ கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பேனரை கிழிச்சு எரியணும். இது மட்டும் பாரதி கண்ணில் பட்ட பல பிரச்சனை வருமே. எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டியா? உன் வாயில சூடு போட்டாதான்டா திருந்து வா. வீட்டுக்கு வா, வாயிலே சூடு போடுற. பாவம் கண்ணம்மா, 8 பிள்ளை பெத்தது கூட இவங்களுக்கு தெரியாது. அதுவும் ஒரு குழந்தை மாமியார் கிட்ட வளருது. அதுவும் இதே கோயில்ல கொஞ்சம் தூரம் தள்ளிதான் இருக்குங்கிற உண்மையும் இவங்களுக்கு தெரியாது. கோடீஸ்வரன் வீட்டுல எவ்வளவு வசதியோட இருக்க வேண்டியவங்க அங்க இருந்திருந்தா இந்த ஃபங்க்ஷன் எவ்வளவு கிராண்டா இருந்திருக்கும். கண்ணம்மா, அவ்வளவு வசதி இருந்தோம் இவ்வளவு சிம்பிளா பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடத்துறோமேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கா? என்ன துளசி இப்படி சொல்ற? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு தெரியாது. கோடி கோடியா காசு பணம் இருக்கலாம். உன்ன மாதிரியும் பாட்டி மாதிரியும் நல்ல மனசு இருக்கிறவங்க கிடைக்க மாட்டாங்க. உங்களுக்கு நடுவுல இவ இருக்கிறது இவன் செஞ்ச பாக்கியம். எங்க பாரதி போன் பேச வெளியில போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இல்ல சௌந்தர்யா, முக்கியமான போன் கால் ஏதாவது இருக்கும், வந்துருவான். நீ டென்ஷன் ஆகாத. நீங்க ரொம்ப கூலா இருக்கீங்க. ஒரே இடத்துல 2 ஃபங்க்ஷனையும் வச்சுக்கிட்டு எனக்கு தான் இப்போ வயித்துல நெருப்ப கட்டுற மாதிரி இருக்கு. கோஇன்சிடென்ஸ் நடக்கணும். இல்ல யாராவது பிளான் பண்ணி பண்றாங்களா? நம்ம கண்ணுக்கு எங்க இருக்கானே தெரியாத கண்ணம்மா இந்த மாதிரி நேரத்துல மட்டும் கரெக்டா வந்துடுறாளே, எப்படி? ஹலோ. என்ன வெண்பு மேடம், கோயில்ல தானே இருக்க? துர்கா நீயா? நானே தான். என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுவ, என் நம்பரை பிளாக் பண்ணுவ. அதனால மட்டும் உன்னை விட்டுருவேன்னு நினைச்சிடாத வெண்பா. விட மாட்டேன். உனக்கு ஒன்று சொல்லிட்டா வேணுமா?
இப்ப நான் அங்கதான் வர போறேன். அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடி உன் கழுத்துல தாலி கட்டதான் போறேன். ஒரு வேளை நீ தாலி கட்ட விடாம பிரச்சனை பண்ணுவேன் வைய, பண்ணுவ. அப்போ அங்க நம்ம சௌந்தர்யாமா, கண்ணம்மாமா, பாரதி சார் இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு மேடத்தை பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் புட்டு புட்டு வைப்பேன். மேடம் உன்னால முடிஞ்சது பாத்துக்க. ஏய் துர்கா, ச்சே, இவன் வேற. இவனை என்ன பண்றது? அவனை அப்புறம் பாத்துக்கலாம். எங்க அது வெண்பா தானே? ஆமா, ஐயோ, வெண்பாதான். எங்க இவ்வளவு யார் இங்க கூப்பிட்டது? தெரியல சௌந்தர்யா, இவளை கூப்பிட வேண்டாம்னு தானே நம்ம பேசிக்கிட்டோம். எனக்கு இவளை பார்த்தாலே பிடிக்கல. பாரதி கிட்ட கண்ணம்மாவை பத்தி கண்டதையும் சொல்லி அவன் மனசை கெடுத்ததே இவதாங்க. அப்போ கண்ணம்மா குழந்தைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சா இவ பாரதி கிட்ட சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பாரதி வேற போன் பேச வெளியே தான் போனான். எங்க அவளை இங்க கூப்பிடுங்க. ஆ, ஆ, வெண்பா, வெண்பா. அங்கிள், குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்தியாமா? ஆமா அங்கிள். இங்கதான் நடக்குது. வா, மேல வா. சரி அங்கிள். வாமா, ஏன் யோசிக்கிற? போன் பண்ணணும். ஓ சரி. இப்போ பாரதி இவ பார்த்தா கண்டிப்பா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் வான்னு கூப்பிடுவா. ஒட்டுமொத்த குடும்பமும் ஆமா போனா அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஒரு ஆவேசத்துல பாரதி டெஸ்ட் எடுக்கலான்னு கிளம்பிட்டா மொத்தமா சொதப்பிடும். என்ன பண்ணலாம்? எஸ், வேற வழி இல்ல. குழந்தைய கடத்திட வேண்டியதுதான். கொஞ்சம் குரூவலா தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்து தொழில் பண்ண முடியுமா? குழந்தை இருந்தா தானே கண்ணம்மா டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பா. அதுவே இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன வெண்பா, எங்கே நின்னுட்ட? உள்ள வா. தோ ஒரு முக்கியமான கால் பேச வேண்டியது இருக்கு. அத வந்துடுறேன். இங்க இவ்ளோ சத்தமா இருக்கே, அங்க தள்ளி போய் பேசலாம்ல? தேங்க்யூ அஞ்சலி. ஆனா பேசிட்டு சீக்கிரம் வந்துரு. யா ஷூர். ஐயோ, இந்த மேடமா இது வேற கண்ணம்மாவை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு காட்டு மூச்சுன்னு கத்துமே. சரி, என்னன்னு பேசுவோம். ஹலோ, சொல்லுங்க மேடம். கோமதி, உன்கிட்ட பட்டு சாரி இருக்கா? பட்டு சரியா? ஏன் மேடம், எது கேக்குறீங்க? இருக்கா இல்லையா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்ப கூட பட்டு சேலை தான் கட்டிட்டு இருக்கேன் மேடம். ஒரு கல்யாணத்துக்கு போய் ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்திருக்கேன் மேடம். என்னாச்சு மேடம்? நல்லதா போச்சு. போரூர் பக்கத்துல இருக்க கங்கையம்மன் கோவிலுக்கு உள்ள வா. ஒரு தள்ளுவண்டி கடையில மட்டன் சுக்கா அருமையா போடுவாங்களே, அந்த கடை பக்கத்துல இருக்கிற கங்கையம்மன் கோவில் தானே மேடம்? திங்கிறதுக்குனே பிறந்தவ. அதே கோவில் தான், வந்து சேரு. எதுக்கு மேடம்? கண்ணம்மா இருக்காளா? கண்ணம்மாவும் இருக்கா, அவ குழந்தையும் இருக்கு. நீ தேடி கிழிச்சதெல்லாம் போதும், உடனே கிளம்பி வா. மா, கோயில நிறைய கூட்டம் இருக்குமேம்மா. அப்புறம் கண்ணம்மா வச்சாங்க என்ன பண்றது? நீ கண்ணம்மா ஒண்ணும் செய்ய வேணாம். அவ குழந்தைய தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடு, அது போதும். என்ன மேடம் சொல்றீங்க? பச்சை குழந்தைய போய் கடத்த சொல்றீங்க? ஏன் எல்லோ கலர் குழந்தைய தான் கடத்துவியா? சி, டக்குன்னு வந்து வேலைய முடி. ஓகே மேடம். கண்ணம்மா, குழந்தைக்கு பேர் வைக்க போறியா?
இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் குழந்தைய உன்கிட்ட இருக்காதே, அப்புறம் என்ன பண்ணுவ? டேய் தம்பி, இந்த கோயில்ல பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் எதுவும் நடக்குதா? இல்லையண்ணா, நிஜமாவா? எனக்கு தெரிஞ்சுங்க இல்லைண்ணா. சரிப்பா. எந்த கோயில்னு தெரிய மாட்டேங்குது. சௌந்தர்யம்மா வீட்டுக்கு போகும்போது எல்லாருமே பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு கோயிலுக்கு போயிருக்கிறதா செக்யூரிட்டி சொன்னாங்க. இந்த வெம்பாவும் அதே தான் சொன்னான். 2 பேரும் எந்த கோயில் சொல்லலையே. நானும் காலையில இருந்து 4-5 கோயில் அடைஞ்சிட்டேன். இப்ப எப்படி கோயிலை கண்டுபிடிக்கிறது? நேரம் ஆக ஆக அந்த வெண்பா தேவையில்லாம வில்லத்தனத்தை பண்ண ஆரம்பிச்சிருப்பா. இங்க வெண்பாவை எங்க ஆளை காணோம். இல்ல சௌந்தர்யா, அவ இப்பதான் போன் பேசிட்டு வரேன்னு சொன்னால, இரு வந்துருவா. நானும் பார்த்தேன் அத்தை. இங்க சத்தமா இருக்குன்னு சொல்லி அவ ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொன்னா. வெண்பா ஏமா கூப்பிட்டீங்க? யாரா கூப்பிட்டா? அவளா வந்து இங்க நிக்கிறா. இங்க வந்து நிக்கிறவள நான் என்ன சொல்ல முடியும்? அவளும் அவ மூஞ்சியும் அவளை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கலாமா. அப்படியே செவிலே விடணும் போல இருக்கு. டேய் அகில், தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அது நல்லபடியா நடக்கணும். அது சுத்தப்பாம போகணும். புரியுதா? அமைதியா இரு. ஹலோ ஆண்டி. வா வெண்பா. உன்னை யார்மா இங்க இன்வைட் பண்ணது? என்ன ஆண்டி இப்படி கேட்டுட்டீங்க? பாரதி தான் ஆண்டி. முட்டாள், எதுக்கு யாரை கூப்பிடணுங்கிற விவஸ்தையே இல்லை. ஏன் இப்படி நடந்துக்கிறானே தெரியல. வெண்பா, பாரதிய பாத்தியம்மா? வரும்போது பார்த்த அங்கிள். யாரோ ஃப்ரெண்ட்ஸ் வழி தெரியாம நிக்கிறாங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன்னு நிக்கிறான். இன்னுமா வர அவன்? டேய் அகில், அவனுக்கு போன் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. இந்த நேரத்துல அவன் இங்க இருக்க வேண்டாமா? பண்றமா. அடடே, குழந்தை அப்படியே கண்ணம்மா மாதிரி கருப்பா இருக்கே. கருப்பு தான் வெண்பா அழகு. சில பேர் ஆள் பார்க்க செக்கச்சவேல்னு இருப்பாங்க. ஏன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு அப்படியே அமெரிக்காக்கு கூட போயிட்டு வருவாங்க. ஆனா அவங்க மனசு இருட்டா அழுக்கா ரொம்ப கேவலமா இருக்கும். அடுத்தவங்க வாழ்க்கைய எப்படி கெடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா தான் அசிங்கம். கருப்பா இருந்தா என்னம்மா? இதுதான் நம்ம ஊரு கலரு. மொத்தத்துல கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு வச்சுக்கோயேன். என்ன நம்மள நக்கல் அடிக்கிற மாதிரியே இருக்கு. இருந்தாலும் கண்டுக்காம இருப்போம். ஆண்டி, பாப்பாக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? வெயிட் பண்ணு வெண்பா, அதுக்குதான் இந்த ஃபங்க்ஷனே. நீ பார்க்கதானே போற. என்ன செல்லும்? இந்த புது துணி போட்டது என் பேத்தி லட்சணமா இருக்கா. என் கண்ணே பட்டுடம் போல இருக்கு. எங்க அங்க பாருங்க. பாப்பாவை பாத்தீங்களா? குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல சௌந்தர்யா?
Dress அந்த Dress பாருங்களேன். பாரதி நம்ம பாப்பாக்கு வாங்கிட்டு வந்த Dressம் இந்த Dressம் அதே கலர் அதே டிசைன் மாதிரி இல்லைங்க? அட ஆமா, ஒரே கடையில போய் ஒரே டிசைன்ல 2 Dress எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. எப்படி ஒரு ஒற்றுமை பாத்தீங்களாங்க? ரெட்டை குழந்தைங்களுக்கு பெத்தவங்க ஒரே டிசைன்ல ஒரே கலர்ல Dress வாங்கி போடுவாங்க. அந்த குடுப்பனை நமக்கு இல்லையே நினைச்சேன். கடைசியில கடவுளா பார்த்து அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டாங்க. ஏங்க, தொட்டில பாத்தீங்களா? ரொம்ப சின்னதா பழசா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ பழைய கடையில வாங்கிட்டு வந்த மாதிரி இல்லைங்க. பாக்க அப்படிதான் சௌந்தர்யா தெரியுது. அதனால என்ன, கண்ணம்மானால என்ன முடிஞ்சதோ அத அவ செஞ்சிருக்கா. கடைசியில குழந்தையோட சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். இருந்தாலும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கு இப்படி பழைய தொட்டில்ல நம்ம குழந்தைய போடுறத நினைச்சா என் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்குங்க. விடு சௌந்தர்யா. கண்ணம்மா, இந்த தொட்டில் பழசா இருக்குன்னு நினைக்காத. இது யாருக்கு வாங்கின தொட்டில் தெரியுமா? யாரு பாட்டி? என் பேத்திக்கு வாங்கினது. பெத்தவங்களோட சவுதியிலே இருக்கிறதுனால கொடுக்க முடியல. அந்த பேத்திக்கு வாங்கினது இந்த பேத்திக்கு உபயோகமாகுது. கண்ணம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேம்மா. அண்ணா கொஞ்சம் இருங்கண்ணே. குழந்தைக்கு பேர் வச்சு முடிச்சதும் எல்லாருக்கும் சாப்பாடுலாம் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாரும் வயிறார சாப்பிட்டுட்டு என் குழந்தைய வாழ்த்திட்டு தான் போகணும். அதுக்குள்ள கிளம்புனா எப்படின்னு? என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் நீங்க பண்ண வேண்டாமா? உட்காருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. சரிம்மா. பாத்தீங்களாங்க, நான் கௌரவத்தை பத்தி பேசினேன், கண்ணம்மா ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறா. என் மருமக என்னை விட குணத்துல ஒசந்துட்டாங்க. டேய், வண்டி ஆன்லயே வை. சரிக்கா. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். சரிக்கா. வீட்ல துளசி இலை பறிச்சுட்டு வர சொன்னீங்க, மறந்துட்டேன். இப்ப என்ன பண்றது? எப்ப பார்த்தாலும் செல்போனையே பாத்துக்கிட்டு இருந்தா அப்படிதான் ஆகும். செய்யற வேலையில கவனமா இருக்கணும்ல. போ, வெளியில துளசி செடி இருக்கு, பறிச்சிட்டு வா போ. என்ன பாப்பா, ஆளுங்களாம் இவ்வளவு கூட்டமா இருக்காங்களேன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு உனக்கு பேர் வைக்க போறோம். அதனாலதான் இவ்ளோ பேர் வந்திருக்காங்க. அக்கா, நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். தாத்தா பாட்டியோட சேர்த்து எடுங்க. சரிக்கா. ஆசிரமத்துல அரிசியை வித்து சர்க்கரையை வித்து பணத்தை சம்பாதிச்சு செலவழிச்சிட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். ஆனா நீ வந்து 4 நாள் கூட இருந்திருக்க மாட்டேன். என் வாழ்க்கையில மண்ணளி போட்டுட்டு இங்க வந்து நீ ஜாலியா இருக்கியா? வைக்கிறேன்டி உனக்கு ஆப்பு.
வெண்பா சொன்ன மாதிரி முதல்ல குழந்தைய தூக்குறேன், அப்புறம் உன்னை தூக்குறேன். இந்த தேங்காய் பழத்தை வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கோம். சரி பாட்டி, கொடு. குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கோங்க. என் பேத்தியை நான் பாத்துக்கிறேன்.